ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 6 எபிசோட் 81 கோகு கோஸ் டு த டீமன் வேர்ல்டு. ஸோ ஸ்டார்டிங் சீனில் இந்த பக்கம் ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. இந்த அரண்மனைக்குள்ள ஒரு இடத்துல நம்ம இளவரசி இருக்காங்க போல. இவங்க இந்த இடத்துல படுத்திருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழிப்பு வந்துடுதுங்க. முழிப்பு வந்தவங்க என்னடா இது நம்மளை சுற்றி ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி வெளியில் பார்க்க வர அப்போ இந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க இவங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்குங்க. ஆமாம், உருவம் இல்லை, ஆனால் அவங்களோட காலடி இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் இவங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்க இவங்க பயத்தில் ஒரு பக்கம் பின்னாடி போய்கிட்டு இருக்க உடனே பக்கத்தில் உள்ள ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்ட கப்பு கீழே விழுவாமல் அப்படியே காற்றுலேயே மிதக்குங்க. இவங்க ரொம்பவே பயம் வந்து ஒரு கண்ணாடி கிட்ட போயிடுறாங்க. அப்படி கண்ணாடி கிட்ட போனவங்க திடீர்னு திரும்பி பார்க்க அவங்களோட உருவம் மாதிரியே ஒரு பேய் மாதிரி இருக்குங்க. இந்த உருவம் திடீர்னு இவங்களை என்ன பண்ணுது, ஒரு கண்ணாடிக்குள்ள அப்படியே இழுத்துருது. இப்போ இந்த பக்கம் காமிச்சா நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, அவரு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. போன வாட்டி பாறையை தூக்கிட்டு வந்தவர் இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய மரத்தை இழுத்துக்கிட்டு வர அப்படி வரும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு கிழவி கேட்கிறா, சின்ன பையனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாட்டிமா அப்படின்னு நம்ம கோகு சொல்ல, தம்பி நீ என்னதான் வேணாலும் பண்ணு, ஆனா இதுக்கப்புறம் இந்த இடத்த தாண்டி போகாத அப்படின்னு சொல்ல நம்ம கோகு உடனே ஏன் அப்படின்னு கேட்க, இதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீமன் வில்லேஜே ஒன்று இருக்கு, அங்க பல பேய்கள் வந்து ஆட்சி பண்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த கிராமத்து மக்களை கொடுமைப்படுத்துறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாம அந்த தெரியுது பத்தி அந்த அரண்மனை, அந்த அரண்மனையில உள்ள இளவரசி நேற்று நைட்டு வேற யாரோ கடத்திட்டாங்க, காணாமல் போயிருக்காங்க, அதனால நீ அங்க போகாம இங்கேயே இருக்கிறதா உனக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி நம்ம கோகு கிட்ட சொல்லிட்டு இருக்க திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம கோகு திடீர்னு வயிறு கத்த ஆரம்பிக்க அவருக்கு பசியும் வந்துருது. அந்த கிளவி தான் கையில வச்சிருந்த ரைஸ் பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சோண்டு கோகு கிட்ட கொடுக்க இப்ப கோகுவும் சாப்பிட்டுட்டு எது பண்ணாதன்னு சொன்னா அதை தான் நம்ம கோகு பண்ணுவாரு. சும்மா இருந்தவர்கிட்ட அந்த கிளவின்னு சொல்லிடுச்சா, இப்ப சும்மா இல்லாம நம்ம கோகு அந்த மரத்தை இழுத்துக்கிட்டு டவுனுக்குள்ள போறாருங்க. அப்படியே டவுனுக்குள்ள போக டவுன்ல உள்ள கிராம மக்கள் எல்லாரும் அவங்க கதவை இழுத்து மூட எல்லாருமே பயந்துகிட்டு உள்ளதாங்க குந்திருக்காங்க. நம்ம கோகு உடனே என்ன பண்றாரு, திடீர்னு கிட்டக்க வர இவங்க அரக்கர்களை பிடிக்கிறதுக்காக சில ட்ராப் வச்சிருப்பாங்க போல. நம்ம கோகு தெரியாம அந்த ட்ராப்ல காலை வைக்க சுத்தி பல ஈட்டிகள் வந்து கோகுவை சொருக வர அதுல ஒரு ஈட்டியை கோகு பிடிச்சி இருக்கிற எல்லா ஈட்டியுமே இங்க இருந்து சுத்தி தள்ளி விட்டுறாருங்க. இப்ப கோகு ரொம்பவே கோமாயிறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், நான் அரக்கணும் இல்ல வேற யாரோ கிடையாது, உங்க கிராமத்தை உங்களை நான் காப்பாத்த தான் வந்திருக்கேன், ஒழுங்கா வெளில வாங்க அப்படின்னு இவர் சொல்ல இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. கடுப்புல காண்டான நம்ம கோகு என்ன பண்றாரு, அந்த பாறையை எடுத்து கிராமத்துல அடிக்க போவாருங்க. உடனே ஒரு வயசான கிழமை மட்டும் அங்க இருந்து நம்ம கோகு கிட்ட ஓடியாடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அரண்மனையை காட்டுறாங்க. அங்க கிங்குக்கு முன்னாடி அந்த கிழமை இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி இந்த சின்ன பையன் வந்து பவரான ஆட்களை எடுத்து சண்டை போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஆளு பார்க்க சாதாரணமா இருக்கான், ஆனா இவனோட பலம் பல மடங்கு அதிகமா இருக்கு. இந்த கிழமை அங்க கிங்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம கோகு எதையுமே கண்டுக்க அவங்க விழுந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப நம்ம கிங்கு சொல்ற அப்படி, என்னது இந்த சின்ன பையனா, இவன் சூறாவை அடிச்சு என் பொண்ணை காப்பாத்துவானா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு நம்ம கோகு கிட்ட போய் பேசுறாருங்க. தம்பி, இந்த மாதிரி டீமன் வேர்ல்டுங்கிறது சாதாரணப்பட்ட வேர்ல்டு இல்ல, அங்க பல கெட்டவங்க இருக்காங்க, அதுலயும் முக்கியமா அங்க சூறான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கெட்டவன் இருக்கான், பல கலைகளை தெரிஞ்சு இது வரைக்கும் தோல்வியே ஒத்துக்காதவன், அவங்கிட்ட சண்டை போட்டவங்க எல்லாரும் இது வரைக்கும் தோத்து மட்டும்தான் போயிருக்காங்க, ரொம்பவே கொடூரமானவன். அது மட்டும் இல்லாம நீ அப்படியே போகணும்னாலும் டீமன் வேர்ல்டு அந்த கதவை தாண்டி தான் போகணும், அதாவது இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்கு போறதுக்கு ஒரு கதவு ஒண்ணு இருக்காங்க, அந்த கதவை தாண்டி தான் போகணுமா, இப்பெல்லாம் நீ போகணும்னு நினைச்சினா நீ செத்தே போயிடுவ, போடா சின்ன பையனை ஏதோ அறியாமையில பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கிங்கு சிரிக்க நம்ம கோகு எதை பத்தியுமே கண்டுக்காம அவருமே வந்து சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. இதை சிரிச்சோடனே நம்ம கிங்கு என்ன சொல்றாரு, இந்த பையனை வெளில தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க உள்ள சில வீரர்கள் நம்ம கோகு அடிக்க வருவாங்க பாத்தீங்களா. உடனே கோகு என்ன பார்த்தா உங்களுக்கு என்னடா சின்ன பையன் மாதிரி தெரியுதா, நானும் எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், என் மேலேயே கையை வைக்கிறீங்களா, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்க உள்ள வீரர்கள் எல்லாரையுமே போட்டு சாரமாரியா அடிச்சு பெண்டு நிமித்திடுறாருங்க. இதை நம்ம கிங்கு பார்த்தோடனே நான் நினைச்சதோட இந்த பையன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே இங்க இருந்து கோகு கிட்ட வந்து, சாரி தம்பி என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை பார்த்தோன்னே குறைவா மதிப்பிட்டுட்டேன், நீ இவ்வளவு ஃபைட் போன்றியே, உன்ன மாதிரி ஆட்கள் தான் நம்ம ஷூராவை தோக்கடிக்க முடியும், உண்மையை சொல்ல நீ யாருக்கிட்ட ட்ரைனிங் எடுத்த அப்படின்னு எல்லாம் கேட்க என்னோட ட்ரைனர் வந்து மாஸ்டர் ரோஷி தான் அப்படின்னு சொல்ல, என்னது மாஸ்டர் ரோஷியா, இந்த உலகத்துல மிகப்பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் கலைஞராச்சு, அவரோட மாணவனா நீ அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு சுத்தி ஏதோ சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் வேற எதுவும் இல்லை, அதாவது 6 மணி இரவு ஆனத்துக்கு அப்புறம் இந்த அரக்க உலகத்தோட கதவு ஒன்று திறந்திருக்கும். அந்த கதவுல இருந்து பல அரக்கர்கள் வந்து இந்த கிராமத்துக்குள்ள வந்து அங்க உள்ள பயிர்கள், தானியங்கள், உணவுகள் இது எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு மக்களையுமே கொத்து கொத்தா கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மணியானோடனே அவங்க தான் வெளியில வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கோகு பார்த்துட்டு நான் போய் அவங்களை
அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கோகு குதிக்க போக உடனே கிங்கு சொல்றாரு, தம்பி கொஞ்சம் பொறுமையாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, ஒரு நேர காலம் இருக்கு, அந்த டைம்ல நானே உன்னை அவங்க கிட்ட கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு நம்ம கோகு அவரை தடுத்து வைக்க, இப்ப அடுத்த நாள் பக்கத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய கதவை காட்டுறாங்க. இந்த கதவு வேற எதுவும் கிடையாது, இந்த கதவு தான் அரக்க உலகத்தையும் மனித உலகத்தையும் இணைக்கிற ஒரு கதவா. இந்த கதவை இது வரைக்கும் யாருமே திறந்ததில்லை, ஆனா இப்ப இது திறந்தும் கிடக்கு. உடனே நம்ம கோகு முன்னாடி நிக்க, அப்ப நம்ம கிங்கு சொல்றாரு, இந்த கதவுக்கு முன்னாடி ஒரு வாள் இருக்கு பத்தியா, இந்த வாள் தான் வந்து சூராவோட வாள். இந்த வாள் இருக்கிற வரைக்கும் அந்த கதவை யாராலையுமே மூட முடியாது. உள்ள இருக்கிற அந்த அரக்கர்கள் வெளியில வந்து மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம கோகு என்ன பண்றாரு, இந்த வாழை என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமான வாளா அப்படின்னு சொல்லி அந்த வாழை இங்க இருந்து புடுங்க போறாருங்க. அப்படி புடுங்க போக ஒரு ஆளு சுத்தமா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா நம்ம கோகுவால அந்த வாழை அசைக்க கூட முடியாம இருக்க, உடனே நம்ம கிங்கு சொல்றாரு, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த வாழை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன பண்ண, அந்த வாழு மேல நம்ம சூலாவோட சாபம் இருக்கு. அவன் எப்ப அழியிறானோ, அவனோட கர்வம் எப்ப குறையுதோ அப்பதான் இந்த வாழை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே கோகு என்ன பண்றாரு, அப்ப நான் இப்பயே உள்ள போறேன்னு சொல்ல, கிங்கு மறுபடியும் சொல்றேன், உள்ள போயிட்டா அப்படின்னா மறுபடியும் உன்னால திரும்பி உயிரோட வர முடியாது. என் பொண்ணை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கு, எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே கோகு இது எதை பத்தியுமே கண்டுக்காம உள்ள ஓட செய்யறாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சா கிரிலின் இவங்கள காட்டுறாங்க. இவங்களோட ட்ரைனிங் ரொம்பவே கொடூரமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. என்னடா இந்த மாஸ்டரோட ட்ரைனிங் இவ்வளவு இதா இருக்கு, இந்நேரம் கோகு என்னதான் பண்ணிட்டு இருப்பானோ தெரியலன்னா அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் கோகு உள்ள வந்தாரு பாத்தீங்களா, அப்படி உள்ள வர திடீர்னு ஒரு கத்தி குணா இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு விஷயம் வர அடிக்க வர அதுல இருந்து அழகாவே டாட்ஜ் ஆயிடுறாரு. பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரக்க பொண்ணு இவருக்கா பாத்தீங்களா, இவதான் இந்த இடத்துல வந்து மனிதர்களையும் இவங்களையும் வந்து காவல் காக்குறாங்க. அதாவது சில மனிதர்களை தெரியாம உள்ள வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் போகாதீங்க, நீங்க உங்க உலகத்துக்கே போங்கன்னு எச்சரிச்சு அவங்களை காப்பாற்றக்கூடிய சில நல்ல அரக்கர்கள்னு வச்சுங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க. இப்படி இவங்க கோகு கிட்டையும் வந்து, தம்பி நீ வழி மாறி வந்திருக்க, நீ ஒழுங்கா திரும்பி போ அப்படின்னு சொல்ல, நம்ம கோகு கேட்காம உள்ள வர அங்க ஒரு மிகப்பெரிய அரக்கம் இருப்பாங்க. அந்த அரக்கம் என்ன பண்ணுவான், அவனோட வாளால இங்க இருந்து நம்ம கோகுவை தடுக்க, நம்ம கோகு என்ன பண்ணுவாரு, அந்த அவ்வளோ பெரிய வாளு தடுத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க, அந்த வாளை அப்படியே தள்ளி விட்டு இந்த அரக்கனை பின்னாடி சாய்க்க, உடனே இவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம், இரு அவனை எதுவும் பண்ணாத, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, இப்போ இவ பேசுறா, தம்பி நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் இந்த மாதிரி அவனை ஷூலான்னு ஒருத்தன் இருக்கானமே அவனை போட்டு பெரட்டி எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னது ஷூலாவை நீ எதுக்க போறியா? ஆமா, அது மட்டும் கிடையாம அங்க உள்ள வந்து இளவரசி வேற இருக்காங்களாம், அவங்களையும் எப்படியாச்சும் சேஃபா கூட்டிகிட்டு வரதா நான் வந்து அந்த அரசருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், என் வாக்குல இருந்து நான் என்னைக்குமே பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கோகு சொல்ல, இவங்களுமே உடனே வந்து என்ன சொல்றாங்க, தம்பி நடக்கிற கதையை பேசு, இன்னைக்கு வேற ஷூலாவுக்கும் அந்த இளவரசிக்கும் கல்யாணம், அதனால அங்க பல அரக்கர்கள் இருப்பாங்க, பல லட்சக்கணக்கான அரக்கர்கள் இருக்காங்க, இவ்வளவு பேரை தாண்டி நீ அவ்வளவு சீக்கிரம் அவங்களை கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, என்னால எப்படியும் முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த அறைக்கு உடனே என்ன பண்றா, சரி அவர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நானே கூட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்றேன். இவ எதுக்காக கோகுக்கு வழிகாட்டுறா என்னங்கிறது பாக்குற நமக்குமே புரியாது, பார்த்து முடிச்ச எனக்குமே புரியல, அந்த மாதிரி தான் இந்த ஒரு இது போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் அரக்கர்கள் எல்லாரும் பயங்கரமா சுத்தி மாநாடு போட்டிருக்க, இந்த பக்கம் வில்லனை காட்டுறாங்க, பக்கத்துல இளவரசி உட்கார்ந்துருக்கான், இவன் பேரு தான் ஷூலா, அதாவது இந்த எபிசோடோட வில்லன். இப்ப இவங்க கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஷூலாவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டியில இவங்க ஜெயிச்சு காட்டணுமா, அதனால அங்க உள்ளவங்களை வந்து போட்டி படிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே அடுத்த போட்டிக்கு யாரு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கம் கத்த, உடனே கோகு என்ன பண்றாரு, அவர் இங்க இருந்து ஸ்டேஜ்ல குதிச்சு, இப்ப நான் வரேன் முடிஞ்சா என்ன அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பையன் யாரு, இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஷூலா கிட்ட ஒருத்தன் சொல்றான், இவனை அந்த அறைக்கு இருந்தா பாத்தீங்களா அவ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, அவளுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம், அவ ஏன் இவனை கூட்டிகிட்டு வரணும், சரி நீ என்ன பண்ணுவே தெரியாது, அவனை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை சித்திரவதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மிருகத்தை அனுப்புறாங்க. அந்த மிகப்பெரிய மிருகம் நம்ம இங்க இருந்து கோகு அடிக்க வர, கோகு அப்படியே டாஜாயி அதோட மூஞ்சில ஒரு உத வைப்பாரு, அப்படியே இந்த ஸ்டேஜை தாண்டி புடிங்கிக்கிட்டு விழுவ, சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். இந்த பக்கம் ஷூராவுக்குமே ஆச்சரியம் தாங்க முடியாது. கோகு கேட்கிறாரு, அப்பா இவனுக்கு இவங்களெல்லாம் அடிச்சது இல்ல, எவனோ ஷூராவான், அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை நான் அடிச்சுட்டு போனோம் அப்படின்னு நமக்கு கோகு கேட்க, சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயந்துகிட்டு சிரிக்கிறானுங்க, என்னது நீ ஷூராவை அடிக்க போறியா, அவரை உன்னால தொட முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி சிரிக்க, இப்ப எல்லாருமே பயந்தும் படபடப்புலையும் இருந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் ஷூரா இருக்கான் பாத்தீங்களா, தம்பி நீ தேடி வந்தது என்னதானா அப்படின்னு கேட்க, இப்பதாங்க நம்ம கோகுக்கு தெரியுது, ஓ அப்ப நீ தான் ஷூராவா, அப்ப பக்கத்துல உள்ள இளவரசியை பார்த்து, ஓ நீங்க தான் இளவரசியா, அப்ப உங்களை தான் நான் கூட்டிகிட்டு போகணுமா, நீங்க கவலைப்படாதீங்க, இவன் கதையை முடிச்சுட்டா நானே உங்களை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவன் என்ன பண்றான், அப்படியே மேலே இருந்து சுத்திக்கிட்டே வந்து நம்ம கோகு ஒரு உத விடுவான் பாருங்க, கோகு இங்கே இருந்து பறந்து போய் பக்கத்துல உள்ள செவுத்துல அடிச்சு கீழே விழுறாரு. விழுந்த உடனே, ஏண்டா உனக்கு நேர்மையாவே சண்டை போட தெரியாதா அப்படின்னு சொல்ல, தம்பி இது சின்ன வாமப்பு தான், இனிமேதான் என்னோட உண்மையான பலத்தை நீ வாக்க போறா அப்படின்னு சொல்லி நம்ம கோகு இப்ப கோபத்துல அவனை சரமாரி
வழியா அடிக்க வர எல்லா அடியுமே ரொம்ப அழகாவே டாட்ஜ் ஆகுறாங்க. அப்படியே டாட்ஜ் பண்ணிட்டு அவனோட கை இருக்கு பார்த்தீங்களா, அவன் கையை கோகு மேல வச்சு அவன் கையை பம்ப் பண்ணி ஒரு பவரை வெளியிட அப்படியே அந்த அதிர்வுலையே கோகு பறந்து போய் விழுறாரு. அது மட்டும் கிடையாம அடிபட்ட கோகு மறுபடியும் எழுந்திருச்சு அடிக்க வர அவன் கை முழுக்க வளையமா அதிர்வு மாதிரி ஒரு பவர் இருக்குங்க. அதாவது வந்து எப்படின்னா இந்த எக்கோ வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அதிகமான அதிர்வுல அவன் பவரை யூஸ் பண்ண நம்ம கோகு மேல அப்படியே மோதிக்கிட்டு நிற்கும். நம்ம கோகுவால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படியே அடிச்சு அப்படியே அந்த ஸ்டேஜுக்குள்ளேயே பொழந்துகிட்டு உள்ள போனோடனே இப்ப இவன் என்ன நினைச்சான், அவன் கதை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்க நம்ம கோகு ஸ்டேஜை பொழந்துகிட்டு எழுந்திருச்சு வர, டேய் நீ மனுஷனா, யாரா நீ, யாரா எனக்கே டஃப் கொடுக்குற அப்படின்னு சொல்லி நம்ம ஷூராவே பயப்பட நம்ம வெளியில வந்த கோகு உன் கதையை விடவே மாட்டேன், இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கமேகான்னு சொல்லி அவரோட கமேகா வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதை இவர் அடிக்க இந்த பக்கம் நம்ம ஷூலா இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பவர் வச்சிருந்தான் பார்த்தீங்களா அந்த கையில எக்கோ மாதிரி, அந்த பவர்ல அவன் அடிக்க இந்த கமேகாவோட வெளிச்சம் சுத்தி உள்ள எல்லா அரக்கர்களுமே பயமுறுத்துது. ஆமாங்க, இவங்க இரவுல வெளியில வரவங்க பார்த்தீங்களா, அதனால இவங்களுக்கு வெளிச்சங்கிறது சுத்தமாவே செட் ஆகல போல. நம்ம ஷூலாவுக்கும் கண்ணு தெரியாம வர திடீர்னு கோகு அந்த பவரோட வெளிச்சத்திலிருந்து வெளியில வந்து நம்ம ஷூலாவை சரமாரியா மூஞ்சில போட்டு குத்துறாங்க. குத்துனதுல உனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. கடைசி ஒரு அடி அடிக்க அப்படியே பறந்து போய் சுவர்ல அடிச்சுட்டு இப்ப பிரின்சஸை கூட்டிகிட்டு வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள தோல்ல உப்பு மூட்டை தூக்கி போட்டுக்கிட்டு போக அவங்க சொல்றாங்க, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கு, நீ என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்ல, இல்ல அவன் பயந்தது என்னோட வெளிச்சத்துக்கு தானே தவிர எனக்கு இல்ல, இன்னும் நான் அவன் கூட உண்மையான சண்டை போடல, இப்போதைக்கு வேற வழி இல்ல, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி இருட்டுறதுக்குள்ள அவன் வெளியில போயாவனுங்க, இல்லைன்னா அந்த அரக்கர்களும் வந்துருவாங்க பார்த்தீங்களா. அதனால இவங்களை வேகமா கூட்டிக்கிட்டு போக இப்ப இந்த பக்கம் குறுக்க அரக்கி இருக்கா பாத்தீங்களா, தம்பி நீ வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு சீக்கிரம் போ, இல்லைன்னா அவங்க உன் பின்னாடி வந்துருவாங்க, வெளியில போய் அந்த வாளை எப்படியாச்சும் எடுத்து இவங்க எல்லாரையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கி சொல்ல உடனே கோகு கேட்கிறாரு, ஆமா நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கு ஏன் நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்க, எனக்குன்னு சில சொந்த காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் உனக்கிட்ட சொல்லவும் முடியாது, சொன்னா புரியவும் முடியாது, உடனே ஓடு அப்படின்னு சொல்ல இப்ப இவன் அரசியை கூட்டிக்கிட்டு ஒரு வழியா வெளியில போயிடுறாங்க. வெளியில போவ இங்க அரக்கர்கள் எல்லாமே துரத்திக்கிட்டு வர இவங்க ரெண்டு பேரும் அரக்கர்களை தடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வெளியில போகணும்னா நீங்க எங்களை தாண்டி தான் போகணும், அரக்கர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள இந்த பாதையை நாங்க தான் பாதுகாக்கிறோம், நீங்க வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்ல, எங்களை போக சொன்னதே ஷூலா தாண்டி, நீ நவரு அப்படின்னு சொல்ல உடனே அந்த கெட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனே இங்க வந்துடுறான், எனக்கு அப்பே தெரியும் இதுக்கு பின்னாடி எல்லாம் நீ தான் இருக்க அப்படிங்கிறது தெரியும், அதனால ஒழுங்கா நகரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரக்கர்கள் எல்லாருமே துரத்த அனுப்பிடுறாங்க. இப்ப அரக்கர்கள் எல்லாருமே நம்ம கோகு கிட்ட துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கோகு என்ன பண்றாரு, வெளியில இளவரசியை விட்டவர் அந்த கத்தியை எப்படியாச்சும் புடுங்கணும், அப்பதான் வந்து இந்த கதவு மூடும் பார்த்தீங்களா, அந்த கத்தியை புடுங்க ரொம்பவே முயற்சி பண்றாரு, ஆனா டைட்டா தாங்க இருக்கு. இந்த பக்கம் அரக்கர்கள் வெளியே கதவு கிட்ட நெருங்க இந்த பக்கம் கோகு அந்த கத்தியை எப்படியோ பிடுங்க பாக்குறாருங்க, எப்படியோ ஒரு வழியா கடைசியா அந்த கத்தியை பிடுங்க அந்த கதவு இருக்கு பாத்தீங்களா, அது அரக்கர்கள் வெளியே வரத்துக்குள்ள மூடவும் செய்யுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரக்கர்கள் எல்லாருமே உள்ள மாட்டிக்கவும் செய்யறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பக்கம் நம்ம கெட்டவன் ஷூரா இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இந்த அரக்கையும் பேசிக்கிறாங்க. சரி இப்பயும் ஒன்றும் குறைஞ்சு போல, இனிமே இது நீ வச்சுக்க இந்த ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி அவள் ஆயுதத்தை கொடுத்துட்டு பார்ட்டி இன்னும் மிஸ் ஆகலை, வா நம்ம போய் பார்ட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட கன்சம்ஷனில் தான் சொல்கிறேன், அதாவது இவ இருக்கா பார்த்தீங்களா, இவளும் ஷூராவும் ஆல்ரெடி வந்து இந்த இடத்த வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்கணும். இவர் நடுவில் நம்ம இளவரசியை பார்த்த உடனே அவன் மேலே காதல் கொண்டுட்டு அதனால அவளை கடத்திக்கிட்டு வந்து இவளை ஒதுக்கி இருக்கணும், இதுதான் நடந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த காரணத்தினால தான் இளவரசி எப்படியாச்சும் வெளியில் அனுப்பிட்டு இவங்க மறுபடியும் சேர்றதுக்காக கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் பார்க்குற உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு வேற மாதிரி கன்சம்ஷன் தோணுதுன்னா அதே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்ப இப்படி போனவங்க ஒரு வழியா இப்ப இந்த பக்கம் இவங்க பார்ட்டி கொண்டாட இப்ப அரண்மனை முழுக்க ஒரே கொண்டாட்டமா இருக்குங்க. ஏன்னா இளவரசி வந்துட்டாங்க பாத்தீங்களா, அதனால கொண்டாட்டமா இருக்கு. அந்த புடுங்கின கத்தி இருக்கு பாத்தீங்களா, அதையுமே இங்க அரசர் வச்சிருக்காரு. இந்த கத்தியை யாரு வச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய அந்த கார்டியனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கத்தியை நம்ம அரசர் வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம கோகு சரமாரியா போட்டு சாப்பிட இது எல்லாத்தையுமே இளவரசி பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.